பொதுவாகவே மருத்துவர்கள் இந்த காலகட்டங்கள்ல சொல்லக்கூடிய முக்கியமான 2 விஷயம் என்ன அப்படின்னா, ஒண்ணு உப்பு, சர்க்கரை இது 2யுமே கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஏற்கனவே இந்த சர்க்கரை விஷயத்துல சுகாதார அமைச்சகம் பள்ளிகள்லயும், கல்லூரிகள்லயும் சுகர் போர்ட் அப்படிங்கிற ஒரு திட்டத்த கொண்டு வரலாம் அப்படிங்கிற முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா பார்த்தா இந்த உப்பு. பொதுவாகவே உப்பு அப்படிங்கிறது அதிகமா எடுத்துக்கிறதுனால நெறைய உடம்புல பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உலக சுகாதார நிறுவனமே ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 5 கிராம் உப்ப தான் பயன்படுத்தணும். அதற்கு கீழ பயன்படுத்தலாமே தவிர, அதற்கும் அதிகமா பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியால உப்பு எப்படி பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது குறித்து ஐசிஎம்ஆர் நடத்தின ஆய்வுல, இந்தியர்கள் அதிக அளவுல உப்பு பயன்படுத்துறதுனால, இது ஒரு மறைமுகமான தொற்று நோயா அதிகமா பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நகரங்கள்ல வசிக்கக்கூடியவங்க ஒரு நாளைக்கு 9.6 கிராம் உப்பும், கிராமங்கள்ல வசிக்கக்கூடியவங்க ஒரு நாளைக்கு 5.6 கிராம் உப்பையும் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 அளவுமே WHO சொல்லியிருக்கக்கூடிய அளவை விட ரொம்பவே அதிகமானது அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க. பொதுவாகவே உப்பு அதிக அளவுல பயன்படுத்துறதுனால இரத்த அழுத்தம், இதய கோளாறு, சிறுநீரகம் செயலிழக்கிறது, கல்லீரல் அலர்ஜி போன்ற நோய்கள்லாம் அதிக அளவுல ஏற்படுது அப்படின்னும், சில நேரங்கள்ல உயிரையே பறிக்கக்கூடிய வகையில இந்த அதிகமா உப்பு பயன்படுத்துற விஷயம் இருக்கு அப்படின்னும் மருத்துவர்கள் எச்சரிச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு சாப்பாட்டுல உப்பை நம்ம கம்மியா போட்டு சாப்பிட்டா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அதுக்கும் மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம நேரடியா சேர்த்துக்கிற உப்பை விட மறைமுகமான உப்பை நம்ம அதிக அளவுல சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா ஊறுகாய், அப்பளம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள், பேக் செய்யப்பட்ட உணவுகள்ல தான் அதிக அளவுல உப்பு இருக்கு. அதை நம்ம அதிகமா பயன்படுத்துறதுனால தான் இன்னும் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். குறிப்பா குழந்தைகள் சிறு வயதிலேயே நீரிழிவு நோய் ஏற்படுறது, உடல் பருமன் அதிகரிக்கிறது, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த உப்பும், இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள்ல இருக்கக்கூடிய உப்பும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாவே நம்ம சமைக்கும்போது உப்பை கம்மியா போட்டு சாப்பிடணும். அது மட்டும் இல்லாம நம்ம வெளியில ஏதாவது உணவுகளோ, இல்ல சிற்றுண்டிகளோ சாப்பிடுறோம் அப்படின்னா, அந்த பாக்கெட்டுகள்ல இந்த உணவுல எவ்வளவு உப்பு சேர்த்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு பிறகு தான் அதை உண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அப்பளம், ஊறுகாய் போன்ற விஷயங்களை சுத்தமாவே தவிர்த்துறது ரொம்பவே நல்லது அப்படின்னும் மருத்துவர்கள் எச்சரிச்சிருக்காங்க.